ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹர்மினா. எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, அதனால என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்கள மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த கேம் ஸ்ட்ரென்த் கேம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி இந்த கேம் விளையாண்டுருக்கேன். இருந்தாலும் கொஞ்ச நாள் விட்டதுனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அதனால் நான் திரும்ப லெவல் கொஞ்சம் ஏற்றினேன், ஏற்றி வச்சுருந்தேன். அப்புறம் திரும்ப போயிடுச்சு, ஒரு மாதிரி பக்கு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்காக நான் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறேன். ஓகே, போன மாட்டி எக்ஸ்கலேட்டர் யூஸ் பண்ண முடியல. இப்போ இருங்க, இப்பயும் ஓட முடியல. அந்த இதில் ஓட முடியல. எனக்கு இது பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், நிறைய ஷூஸ் இருக்குது. நம்ம இதெல்லாம் ஃபுல்லாத்தையும் வாங்கணும். இந்த வீடியோவில் பார்ட் 2 நான் உங்களுக்கு போடுறேன். இது பார்ட் 1ஆகவே இருக்கட்டும். கொஞ்சம் லென்த்தாக இருக்கு, வேணால் பார்ட் 2ஓட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது நம்மளால் ஓடவே முடியல. இது இருங்க, கம்ப்ளீட் ஸ்டேஜ் 1 to get your first. அப்போ நம்ம ஓடி முடிச்சாதான் இதை வாங்க முடியுமா, இல்லை ஓட முடியுமா? இருங்க, நம்ம போவோம். குட்டி குட்டி கேப் இருக்கு, கொஞ்சம் பார்த்தே போகலாம். ஓகே, இங்கே தான் ஃபஸ்ட் வின் இருக்கு. ஹோப் ஆன் த ட்ரெட்மில். நம்மளால் ஓட முடியலையே. நம்மளால 3 எடுக்கணுமா இப்போது? ஐயோ, இவங்களை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தால் ஓட முடியும்னாங்க. இது 1, நம்ம கிட்ட 2 இருக்குது. ஓகே, இப்போயாச்சும் ஓட முடியுமா? எனக்கு 3 எடுக்கணும்னாங்க, இருந்தாலும் போகும். ஓகே, எடுக்க முடியல, ஒரு ப்ராப்ளம். இதுதான் எப்போவுமே இருக்க ப்ராப்ளம். ஓகே, நம்ம வாங்க ஓடலாம். கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தாக தான் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் போக முடியுமா? போக முடியுது கைஸ், நம்மளால் குதிக்க முடியுது. இதை குதிச்சுதான் கைப்புள்ள குதிச்சிட்டோம். 3 wins. நம்மக்கிட்ட டோட்டலாக 5 wins இருக்குது. பை ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்கிரேட்னா ஷூவா? அதோ காட்டுது பாருங்க. 3 win தான் தேவைப்படுது. இது 15 win தேவைப்படுது கைச்சே. நம்ம சேர்த்து வச்சு 15ல எடுத்துருக்கலாம். என்ன பண்ணுறது? அது அப்புறம் தான் நம்ம எடுத்துக்கிறது தான் காட்டுது. பறக்க முடியல, அவங்களாம் பறந்து போகிறாங்க. நம்மளாலாம் பறக்க முடியாது கைஸ், பிகாஸ் இது 3 ரூபா. ஓகே, நமக்கு ஜம்மு இல்லை, நம்மளால் போக முடியுமா? இருங்க, அந்த வேவ் போயிடட்டும். ஓகே, ஜம் எங்கள் வேவ் வந்துருச்சு. என்னது டியூஷனா ஏதோ வந்துருச்சு, நான் படிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. சரி, இருக்கட்டும். இங்கே எதோ காமிக்குது, நம்ம 100 இருக்காவா? காமிச்சது தானே, இப்போ காமிக்கல. ஃபஸ்ட்டு ரீபத் பண்ணாதான் அது போக முடியும் போல. என்னங்க இப்படி பண்ணுறது? ஓட முடியல. இப்போ தான் காமிச்சது 100 எடுக்கணும்னு. ஏதோ சரி, ஏதோ இருங்க, நம்மள ட்ரெட்மில்ல ஓடலன்னா என்ன, இங்கே ஓடுவோம். இந்த ஜம்ப் பட்டனை கொடுத்துட்டே இருந்தால் அப்படியே நின்றுடுவோம், ஜம்ப் பண்ணிட்டே இருப்போம். நான் நினைக்கிறது வர மாட்டேங்குதுங்க. இந்த செவுத்தை ஒட்டு அப்படியே ஓடுற மாதிரியே இருக்கணும், அது நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில. வாங்க. ஐயோ, என் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாரி, எனக்கு ரொம்ப நாளாக ஃபீவர், நான் ஸ்கூலுக்கே போகலை. சரி, நாம் அந்த கதையை விட்டுருவோம், கேமுக்கு வருவோம். வேவ் வருது, வெயிட் ஜம்ப். இந்த கேம்லாம் நம்ம அடுத்த வாட்டி அதில் போகவே வேணாம். என்ன பண்ணுறது, மனசு போக வேணாம். சம்டைம்ஸ் ஃபோன் சொல்லுது.
இந்த பாருங்க இங்கேயே விழுந்துட்டோம். என்னஹா இது? இதுவும் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டேஜ் 17 தானே இருக்கோம். இங்கேருந்தே குடிச்சுக்கணுமா? ஏன்னா நான் அப்புறம் எடுத்துட்டு போயிட்டோம்னா ஐயோ நம்ம குதிக்கலாம். ஒரு வின்னு நல்ல வேலை எடுக்கலை. ஒரு வின் எடுத்து என்ன பிரயோஜனம்? நம்ம கீழே விழல காய்ஸ். நம்ம குதிக்க ட்ரை பண்ணோம், செத்துட்டோம்னு காமிக்குது. சுபா சரி, நான் தான் சொன்னல இதுவும் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குன்னு. நோடி வச்சு 3 வின்னே எனக்கு போதும்டா. அதை சரி போக முடியல. இப்போ தான் 5 வின்னே எடுத்துருக்கோம்மா. இருக்கட்டும், நம்ம ஓடலாம். இது ஒரு 22 மினிட்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ரொம்ப நேரம் விளையாட போகிறோம். இப்போயும் சொல்கிறேன், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் போகணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் போன வீடியோலலாம் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. சுச்சு சாலஸ் எல்லாத்துலேயுமே நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவும் உங்களோட ஆதரவுனால நாங்கள் அதிகமாக எடுப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கேளுங்க. நாங்கள் இப்போ தொடர்ந்து போட ஆரம்பிச்சிடுவோம். நம்ம வந்து ஸ்டோரிஸ் அந்த மாதிரி செகண்ட் சேனலில் ஆரம்பிக்கலாமா? என் அண்ணன் பேர் பிரவீன், என் பேர் ஹர்மினா. ஸோ ஹெச்பின்னு ஏதாச்சும் ஒரு சேனல் நேம் ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் செகண்ட் சேனலில் ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம ஜம்ப் பண்ணி போடலாம். இல்லைனா உங்களுக்கு அந்த மாதிரி ஹெச்பி அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு அடுத்து அதில் என்ன மாதிரி போடலாம் அந்த மாதிரி சொல்லுங்கள். ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்திருக்கேன். உங்களுக்கு ஸ்டோரிஸ் வேணுமா, படத்தோட இது வேணுமா, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கள். இல்லைனா அதுவே கேமாகவே இருக்கட்டும். இல்லைனா இப்போ நம்ம கேம் விளையாடுறோம்ல அதோட கதை அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்கள். நான் வந்து இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், நாங்களும் ஒரு கேம் பார்ப்போம். என் அண்ணனும் ஃபேவரட் எங்களுக்கு விடிஜி வசந்த் தமிழ் கேமிங். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, நாங்களும் அந்த மாதிரி ஒரு கோல்டு ப்ளே பட்டன், சில்வர் ப்ளே பட்டன்லாம் எடுக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால் ஆதரவு கொடுங்க. ஓகே, ஜம்ப் பண்ணுறோம்ப்பா. இந்த வேவ் போயிடட்டும். ஓகே, கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் குதிக்க முடியுது. 5 நம்மளுக்கு போதும். அதை தாண்டி போகிறோன்னு கஷ்டப்படுறது. இப்போ 17 வந்துருச்சு. ஏன் நான் இப்போ போய் எடுக்கலைன்னா பிகாஸ் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு போன வாட்டி செஞ்சது கொஞ்சம் சேர்த்து அந்த மாதிரி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிருக்கேன். நம்ம அதை தாண்டி போகலாமா? போனால் என்ன ஆகும்? என்ன ஆக போகுது? அங்கே ஒருத்தன் ஓடும் போது தடுக்கிறாங்க கைஸ். எப்போ இங்கே எடுக்க பார்த்தேன், டபுள் ஜம்ப் பண்ணேன். இப்போ பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியல. ஓகே, நம்ம ஜம்ப். ஓகே, இந்த வேவ் போயிடுச்சு. அடுத்த வேவ் வர கொடுத்துக்குள்ள அங்கே போயிடும். அப்பா, ஜஸ்ட்டு போகிறோம் கைஸ். நம்ம முதல்ல கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அதை தாண்டி போவோம். இப்போதைக்கு 27 இருக்குது. அப்புறம் இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் என்ன இந்த பாருங்க, 2 ரோபாக்ஸ்க்கு கொடுத்தா 100 வின்ஸ் வரும். தேவையே இல்லை கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரீபத்தை பண்ணணும். ரீபத்தை பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கா செகண்டில் இருக்கிறது அப்படின்னு டேரெக்டாக அப்போ ஜம்பே பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக ஓடி வந்தேன். இட்ஸ் ஓகே, நல்லது தான் நம்மளுக்கு. இது தாண்டி போகலாமா? வர எப்படி இப்போ வந்தாச்சு. 10 வின்னா. பக்கத்தில் ஏதோ கார் மாதிரி ஓடிச்சு கைஸ். அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நம்ம இப்போ ஸ்லோவாக போகணும்னா அது ரொம்ப ஸ்லோவாக போகும்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப ஸ்பீடாக போகும். பார்த்தீங்களா இந்த இடத்துல மட்டும் நான் ஃபஸ்ட்டு மாதிரி ஐயோ டபுள் ஜம்ப் பண்ண முடியல. ஐயோ, இங்கே பாருங்கள் நான் ஓடிட்டே இருக்கேன்னா இங்கே ஓடுறேன் பாருங்கள். இங்கே மட்டும் ஜம்ப் பண்ணணும். பிகாஸ் நான் போன வாட்டி பார்த்தேன் அவங்க யாரோ நின்றுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ படிக்கிறதுக்கு போயிடுச்சு. ஏதோ டியூஷன் இருந்தது, படிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. அது நீங்கள் ஸ்பீடாக போயிடுது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் அது என்னன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். இதை தாண்டி போகிறது ஈஸி. இந்த பாடி கார்டெலாம் ஒரு சப்டம் மாதிரி சொல்லிட்டு போட்டு கொஞ்சம் இங்கே சேர்த்து வச்சுட்டு
அப்புறமேட்டு இப்போ நான் டான்ஸ் ஆட பார்த்தீங்களா எவ்வளோ காமெடியாக இருந்ததுல. கே ஜம்ப் பண்ணிடுறோம். அங்கே பார்த்தீங்களா ஒழிஞ்சிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, இவனுக்கு தெரியாமல் இப்போ நம்ம ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கா. நம்மளுக்கு முன்னாடியே ஒருத்தன் போனால் அவனை பிடிக்கவே இல்லை, அப்படியே அசால்ட்டான எடுத்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் நம்மளுக்கு அப்படி தெரியுது, நம்மளை மட்டும் பிடிக்கிற மாதிரி தெரியுது போல். ஓகே அடுத்து உங்களுக்கு என்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள். நாங்கள் இது வந்து ரோப்ளாக்ஸில் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் கூட விளையாடணுன்னா கூட சொல்லுங்கள், நம்ம விளையாடலாம். மெயினாக இது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களோட நேமை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே அதே மாதிரி டான்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் கூட சொல்லுங்கள். இது பார்த்தீங்களா நான் ஜம்ப் பண்ணேன், இந்த மாதிரி தான் சொன்னேன். வேவ் வரும்போது ஜம்ப் பண்ணலான்னு. அங்கே ஏதோ கார் மாதிரி போகுது, என்னன்னு தெரியல. நம்ம இந்த வாட்டி போய் பார்க்கலாம். லைட்டாக பயமாக இருக்குது, என்ன ஆக போதும்ன்ட்டு. ட்ரை பண்ணலாமா டபுள் ஜம்ப்? பார்த்தீங்களா சே டபுள் ஜம்ப் ட்ரை பண்ண முடியும். அப்படி ஆகும், எந்த வேவ் போயிடுச்சு. அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டோம். இந்த பாடிகார்டு ரொம்ப சப்பை. இதை வர இங்கே தான் ஓட்ட போகிறோம், அதை விட்டுட்டு நம்மளை மட்டும் ஓடிட்டு போகலாம். ஓகே எப்படி ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகுது. நான் நினச்சேன் ரொம்ப ஸ்பீடாக போகும், இதான் இவ்வளோ ஸ்லோவாக போகும். நம்ம அப்படியே அசால்ட்டாக போகலாம். இது எனக்கு ட்ரெட்மில் மாதிரி இருக்கும். ஐயோ சே கீழே போச்சா. அது சரி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒழுங்காக அங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். முடியும்னு போகணும் பார்த்தீங்களா. இதை பாருங்க அங்கே பார்த்தீங்களா நின்றுட்டு இருந்தான். நம்மளாலையும் நிற்க முடியுமோ? அவங்களாம் விஐபியாக இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் போட்டும் அப்புறம் ட்ரை பண்ணலாம். இல்லைனா இப்போயே கொஞ்சம் நேரத்தில் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் 77 வந்துடுச்சு. இப்போல்லாம் தாவிரா வந்துட்டோம் நான் முடியும். குஜிடா ஐயோ என் ஸ்பீடாக ஓடுவேன். நான் இதை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடுன்னு. இங்கே போதும்டா. அங்கே ஏதோ பால் உருண்டு வந்துச்சு. நான் பார்த்தேன் 35 ரூபா 112 112 நம்ம எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் காசு தேவைப்படுகிறது. பிகாஸ் நம்ம 52 அவங்க 85 கேட்குறாங்க. வாங்க ஓடலாம். நம்மளும் நிற்போம். பாருங்க வீட்டுக்கு இல்லை, நம்மளுக்கும் பண்ணலாம் போல. இவன் இப்போ சப்ப மேட்ரு ஆகிட்டான். அங்கே ஒருத்தன் ஓடலாம், அவன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருப்பான். இந்த கார்லாம் ஈஸி சப்பை. பாருங்கள் 2 ஈக்குவலாக போதா, நம்ம 2த்தையும் க்ராஸ் பண்ணி போயிடலாம். இது விழுந்துருவேன்னு நினைக்கிறேங்க. போன வாட்டியே ட்ரை பண்ண பாருங்கள் அந்த சைடு தள்ளுது, பின்னாடி தள்ளுன்னு பார்த்தா. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, பார்க்கலாம். ஓகே குதி. ஓகே இது சொன்னாங்க. ஓடா நீ என்ன பண்ணு, அவன் என்ன வேலை பார்க்குறானே தெரியல. நம்ம ஓடி வந்துட்டுருக்கோம். சே இது மறந்துடுச்சு. இது வரலன்னா நேரத்துக்கு நான் அப்படியே போயிருக்கலாம். ஓகே ஜம்ப் பண்ணிடுறோம். ஜம்ப். ஐயோ பின்னாடி தடுச்சே. ஐயோ போகக்கூடாதுன்னு நினச்சேன். போடா நான் ஸ்பீடாக போகிறேன். ஓடனா போகிறேன். இங்கேயே ஓடுன ஓட முடியுது, ஆனால் லைட்டாக கீழே விழுற மாதிரி இருக்கேன். நமக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பீடாக ஓடுறாங்க நம்மளை விட. பார்த்தீங்களா அப்படியே மூணுக்கு அப்படியே கிராஸாக வந்துட்டேன். இங்கே அவுட் ஆகிட்டேன். தெரியுங்க அது ரொம்ப கஷ்டம்னு தெரியும். இந்த மாதிரி ஸ்பீடாக போயிட்டே இருந்தால் நம்ம அப்படியே இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி தான். அங்கே அந்த இடத்துல மட்டும் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஓடினா அந்த இடத்துல செட்டாக அப்படி இல்லை. மற்றவங்களாம் பறக்கிறாங்க, நம்மளால் மட்டும் பறக்கவே முடியல. நான் சில பேர் பார்த்தவங்க இப்படி இப்படின்னு பறந்தாங்க, நம்மளால் பறக்க முடியல. உங்கள் இங்கே நினைக்கலாம். ஓகே வாங்க போய். சரி நம்ம ஃபஸ்ட்டே இந்த டெக்னிக் தெரிஞ்சிருந்தா போயிருக்கு. அது விஐபின்னு நினச்சி விட்டது நம்ம தப்பு. ஓகே இங்கே வெயிட் பண்ண டபுளாக போயிடலாம். இந்த இடம் கொஞ்சம் கஷ்டம் கைஸ். ட்ரெட்மில்ல எதனால்தான் நம்மளை அங்கே ட்ரெட்மில்ல விடலையோ, இந்த மாதிரி வலிக்கு விழுந்துருவோம். இல்லையே தையம் வந்தவங்க நான் சொன்னேன்ல நிஞ்சா மாதிரி இருக்கும். இங்கே தான் பால் ஓடிடுது. இது போகலாம் எப்போ இல்லைவா.
இதுங்க இங்கே வந்துட்டோம். இது போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. செல்வம் எப்படி போகிறோம் 45. இது குதிக்க முடியுமா நம்மளால? ரைட் சூப்பர். சே குதிச்சிருப்போம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓடிட்டோம். ஸோ ஓகே நம்மளால் இப்போயும் அதை முடிக்க முடியும் நம்பி போகலாம். அங்கேருந்து இங்கேருந்து குதிக்கலாமா? குதிக்க முடியுது, பரவாயில்ல. ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போது நம்ம லெவல் 30 இருக்கோம்ல, அதுதான் நம்ம கண்ட்ரோலே நம்ம ஸ்பீடில் போயிட்டு. நான் சொன்ன மாதிரியே ரொம்ப காஃபாக இருக்குது எனக்கு. அப்பா ஐயோ கீழே விழுந்துட்டேன். காஃப்லேயே அதை விட்டுட்டேன், இல்லை தான் போயிருப்பேன். ஜம் 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 அப்படியே ஓடி போயிடலாம். இப்பயும் விழுற ஸ்டேஜில் தான் இருந்தேன், அப்படியே டச் பண்ணிட்டேன். இந்த பாடி கார்டெலாம் சாப்பிட்டேன். போட இப்போ இந்த நேரத்துக்கு நான் அதை எடுத்துருந்தேன்னா அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிஸ் அந்த கார் வந்திருக்கும், நம்ம ஏற்றிருந்தோம். இதுவரையும் நான் அந்த கார்கிட்ட மாட்டினாங்க. ஜம்ப். ஓகே இந்த நிஞ்சான்றதுனால தான் ஸ்பீடாக வரும். இப்போ நம்ம கூட வந்தவன் ஓடி போயிட்டோம். சே இதோ பாருங்க நம்ம டான்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா? இன்ட்டு ஸ்பீடு. இது ஏன் அடிக்கடி வந்துன்னு தெரியல. இந்த மாதிரி வந்தால்தான் நம்ம காரில் இடிச்சுப்போம் லைட்டாக. நீங்கள் ஓட்டி கூட பாருங்கள். டபுள் சே இங்கே வந்து டபுள் ஜம்ப் பண்ணுறோம். ஓகே இங்கே ஓடுறோம். நாங்கள்லாம் யாருக்கு இந்த பாடி கார்டு வேலையே செய்ய மாட்டேங்கிறோம் பாருங்கள். வயிறு முட்டை சாப்பிட்டு ஓடுறதுக்கு சோம்பேறி பண்ணுறோம். அப்பா ஓடு செம்ம ஸ்பீடில் வந்துருக்கோம். அந்த மாதிரி ஓடணுங்க. நம்மளும் ட்ரெட்மில்லில் தான் ஓடவே முடியும். அவங்களாம் பார்த்தீங்களா ஜம்ப்பாக போகிறாங்க. நம்மக்கிட்ட 87 வந்துச்சு. 85 கொடுப்போம். மீறி 2 rupees இருக்கும். பார்த்துக்கலாம். பிஜன் ஷூ 250 rupees. நம்மலாம் 5 ரூபாய் சேர்க்கறதுக்கே சின்ன வயசில் எவ்வளோ எழுதிருப்போம். இப்போது 250 rupees. நம்மளாம் அப்பா அம்மா காசுனா சீக்கிரமாக காலி பண்ணிடுவோம். இது வேறையா? ஆமாம் நம்மளால் இப்போ ட்ரெட்மில்லில் ஓட முடியுமா? நம்ம 31 லெவலில் இருக்கோம். ரீபத் பண்ணலாமா? ரீபத் எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. ரீபத் பண்ணிக்கலாம் வாங்க. 3 to 1 ரீபத் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா? ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஐயோ என்னங்க நம்மளால் ஓட முடியல. என்னங்க ஏமாற்றிட்டாங்க பெரியப்பா. நம்மளால ஓட சே இது தெரிஞ்சிருந்தா நான் ரீபத்தே பண்ணியிருக்க மாட்டேங்க. இங்கே பாருங்க இப்போ இதை பண்ண சொல்லுவாங்க. பண்ணதுக்கடுத்து அப்புறம் முடியலன்னுவாங்க. என்னங்க தெரிஞ்சிருந்தா ரீபத்தே பண்ணியிருக்க மாட்டேங்க. ஏன்டா இப்படி பண்ணுறாங்களோ? இந்த கேம்னால ஏதோ கட்டுப்பாக போய் ஓடி தான் இப்போ இருக்கணும். அவரை அப்பா இவன் ஒரு வேலைன்னு நான் இப்போ பண்ணுறேன். இது நம்ம இதுக்குள்ளே போனால் ஓட முடியுமா? இப்போ 18 லெவல் வந்து கடவுள் போகலாம் வாங்க. இப்போ ரொம்ப ஸ்லோவான மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேறு பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோவான மாதிரி தான் இருக்கும். இங்கே நின்றுக்கலாம். இப்போ நம்ம கம்மியாகிட்டோம்ல, இந்த மாதிரி நின்று போகலாம். ஒரு ப்ராப்ளம் இல்லை. இவன்கிட்ட போகலாமா? ஏங்க 21 லெவலுக்கே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சப்பை தான் வயிறு மூட்டை தின்ட்டு வேலை பார்க்கணும்னு பண்ணுறான். இப்போ நம்மளால் 2லாம் ஓட முடியாது. ஒன்றா தான் போக முடியும். இது சுத்தம் முடியாது. ஓகே ஸ்டே ஓடு. ஓகே போயிடுச்சு. கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக விளையாடுறதுனால உங்கள் கூட பேச மாட்டேங்கிறேன். சாரி பேசாது. எல்லோ கார்டு இடிச்சிருப்பேன். இப்போ என்ன எங்க இப்போ கொஞ்சம் ஸ்லோவானதுனால அப்படியே ஜம்ப் பண்ண ஈஸியாக இருக்குங்க. போடு. ஐயோ இந்த நெஞ்சாக்கிட்ட மாட்டுக்கு ஸ்பீடாக வேறு ஓடி ஒரு மாதிரி.
ஓப்பா எப்போ எவ்வளோ ஸ்பீடு இந்த பாலில் நம்மளால போக முடியல. இங்கேருந்து பார்க்க டப்பு டப்புன்னு வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் போவோம். அங்கே ஓடலாமா வேணாம், இந்த பால் போயிடட்டும். இந்த பால் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகும். இப்போ வந்துட்டேன். இங்கே போனோன்னே அது போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா இல்லைங்க ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம போயிடலாம் அதுக்குள்ள. இல்லை நம்ம இது வரையும் முடிச்சுக்கலாம். இப்போ தான் 26 நம்ம 30 எடுக்கிறதுக்கே நம்ம கஷ்டமாக. நீங்கள் இந்த இடத்துல கிராஃப்ட் விட்ட மாதிரி இருக்குது லைட்டாக. ஓகே இதோட போய் ஒளியறது நல்லா இருக்குங்க. இப்போதைக்கு 27 தான் ஏற்றிருக்கேன். ஓகே இது அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம அவங்க ஏற்றினாலும் அவங்களாம் பறந்து போனாங்க. அவங்களுக்கு என்ன தெரிய போது இல்லை. ஓகே நெஞ்சாத்தினா துரத்து அப்பா கை பக்கத்தில் தெரிஞ்சு. ஓகே பால் போயிடுச்சு. நம்மளும் அந்த மாதிரி பறக்கணும் கைஸ். ஒரு நாள் நான் ஓட்டினா அந்த ஒரு நாள் தான் எப்போ வரும்னு தெரியல. ஓகே ஓடு எவனா ஹாய் காட்டு. கொஞ்ச நேரத்துக்கு நான் பேச மாட்டேன். பிகாஸ் நான் கான்ஸ்டன்ட்டாக விளையாண்டுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக தான் பேச மாட்டேன். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எவ்வளோதான் கான்ஸ்டன்ட்டாக விளையாண்டாலும் நம்மளால் தோத்துக்கிட்டே இருக்குமே. ரன் சுபா இவங்களாம் ஓடுறாங்க, நம்மளால மட்டும் ஓட முடியல. ஒருவேளை ஷூவை மாற்றணுமோ? ஷூவை மாற்றினா ஓட முடியுமோ? ஆனால் நம்ம கிட்ட 107 தான் இருக்கு. என்ன பண்ணுறது? கொஞ்சம் சில பல சவுண்டு கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி இத்தனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் எங்கள் அம்மா லைட்டாக அடிச்சிட்டாங்க. ஓகே சாரி 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 மிகப்பெரிய சாரி. அது மட்டும் இல்லை, மறக்காமல் கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும். பாய் கைஸ், பாய் பாய் பாய். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.